பாடி வீட்டுக்கு வந்தாச்சா? தெருவில் ஒருத்தர் ஒன்றுன்னா சொல்லி சொல்லி அழுதுகிட்டே ஓடுறாங்க. நாமளும் போகலாம். போகலாமா? வைத்திய மேலே பிடிச்சிருக்கு உனக்கு? அங்கே போனால் என்ன நடக்கும் தெரியுங்களா உனக்கு? மொத்த ஜனமும் அங்கே கூடி இருக்காங்கடே. நம்ம போலனா தான் தப்பாயிடும். டேய், நம்மள அங்கே ஒருத்தன் தேட மாட்டான். அங்கே அந்த போலீஸ்கார் நிற்பான், அந்த பயலுக்கு நிற்பானுங்க. அவசியம் இல்லாமல் வேணே வேலை கொடுத்து வாங்காது. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருடே. நாளைக்கு அந்த பிள்ளை என்கிட்ட வந்து எங்கள் அண்ணன் சாப்பிட்டீங்க நீ வந்தியா, எங்கள் அண்ணன் மொத்த கடைசியாக ஒரு தடவை பார்த்து எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணுச்சா? நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டு என்னை காரி துப்புவா மக்கா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மக்களே. நீ ஒன்றும் பேச வேண்டாம், நான் இப்போ போகணும். வெளியே போல நாடகமாட வந்தியா நீ? நான் சொல்லுறது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம், வெளியே போல இதெல்லாம் செய்துட்டு நீலிக்கடி நடிக்க வந்த நீ நாடகாட வந்தியா நீ? வெளியே போகும் போய், வெளியே போகும் போய். அநியாயமா வருமானம் வெட்டி கொண்டு நீங்க கிளம்புங்க மாதிரி நடிக்க வந்து பாவி. எந்த பூஜையா வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் படி சாயங்காலம் 6:30 மணிக்கு கொலை நடந்திருக்கு. 7 மணிக்கு நீயும் மணியும் காரை வீட்டுல விட்டுட்டு சாவியை கொடுத்துட்டு போயிருக்க. நீ ரத்தினம் கூட இருக்கிற டிரைவர் தானே? உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது சார். சாயந்தரம் 6:30 மணிக்கு அண்ணாச்சி சாமலில் இறங்கிட்டு எங்களை கார் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டார். உடனே புறப்பட்டு போயிட்டியா? இல்லை சார், நான் கூட சொன்னேன் மணி வேணா போட்டோ அண்ணாச்சி நான் உங்க கூட இருக்கேன்னு சொன்னேன். அவர் கேட்கல, போக சொல்லிட்டாரு. நாங்களும் வந்துட்டோம். அவர் போக சொன்னா போயிருவீங்களா? அவரை தனியா விட்டுட்டு போறோம்னு உங்களுக்கு தோணல? அப்பா கூட குட்டி சொன்னேன் சார், நான் வேணா இருக்கேன் அண்ணாச்சி மணி போட்டுன்னு. அண்ணாச்சி கேட்கல, 2 பேரும் போக சொல்லிட்டேன். போறோம் அங்கே காரை கொண்டு அண்ணாச்சி விட்டு பண்ணிட்டு சாவி அக்கா கையில் கொடுத்துட்டு அண்ணாச்சி வேற லேட்டாகும் போல சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் சார். ஏன் லேட் ஆகும்னு அக்கா கேட்கலையா? அண்ணாச்சி அப்படி லேட்டாக வரது வழக்கம் தான், அதனால அக்கா ஒன்றும் கேட்கல சார். அப்போ உமக்கு இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடு சார். ஊர்ல எவனா செத்தானா அவனை நான் தான் வெட்டி கொண்டேன்னு சொல்லிடுவீங்களா? செத்த ஒண்ணு எவனோ ஒருத்தன் கிடையாது ஐயா, உம்ம பார்ட்னர். நீர் அவன் வீட்டுக்கு போயிருக்கீரு, கேஸை வாபஸ் வாங்க சொல்லி இருக்கீரு. அவன் மாட்டான்னு சொன்னதுக்கு அவனை மிரட்டிட்டு வந்திருக்கீரு. ஆமா சார், பிரச்சனையை முடிக்கலான்னு கேஸை வாபஸ் வாங்க சொன்னேன். கோவத்துல 4 வார்த்தை திட்டிட்டு வந்தேன். அதை வச்சுக்கிட்டு அவனை நான் தான் வெட்டி கொண்டு நீங்க முடிவு எடுக்கிறதா இருந்தா உங்க சாமர்த்தியம் போல நீங்க பாத்துக்கிடுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். பாத்தீராவே இவ்வளவு திமிரா பேசிட்டு போறான். எனக்கு தெரியும் இவன் தான் அக்யூஸ்ட்.
செல்லுதுற அண்ணன் கூப்பிட்டாரு வா. நீ போ, நான் காலை வரேன். அண்ணன் உன்னை கூட்டு வர சொன்னார் வாடே. நீ போடு, நாளைக்கு பார்க்கலாம். அங்கே போன இருக்க நிம்மதியும் கேடும், வேற என்ன? போ. வந்துட்டேன். அடியரத்தனம் தங்கச்சிக்கு உனக்கு என்னடே லவ்வா? யார் சொன்னா? யார் சொன்னாலா? என்னடி அது நீ அந்த புள்ளைய கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்தினதை பார்த்து ஆளுகள்லாம் உண்டு. வள்ளியம்மக்கா பாஞ்சாலியக்கா எல்லாரும் என்கிட்ட சொன்னா. அவளுக இதைத்தானே தொழிலா வச்சு நடத்திட்டு இருக்காளுக. எவன் கூட போறான்னு பாக்கதானே அவங்க வேலை. வாய மூடிட்டு சும்மா இருக்கியா நீ? இந்த பைய கட்டமண்ணா போறதுக்கு மூல காரணம் நீயாக்கும். அந்த புள்ளைய கூட்டிட்டு சுத்தினது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அவன் அண்ணனை வெட்டி கொண்டுட்டானுங்க. போலீஸ்காரன் கண்ணுல என்னைய விட்டு தேடிட்டு கிடக்கான். நாளைக்கு நேரம் இந்த வீட்டுல வந்து நிப்பான். நாம எல்லாரும் அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அவன் வரும்போது பாத்துக்கலாம். நீ பாப்படே, நீ பெரிய ஐநேஸுக்கு போவேன், எல்லாத்தையும் பாப்ப. ஆனா எங்களுக்கு திராணி இல்ல. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒன்னாயி கோர்ட்டு கேஸ் வந்ததுன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா ஒண்ணு மூட்டை கட்டி வச்சுட்டு போகல. இந்த வீட்டை வித்து தான் செலவு பண்ணணும். வீட்டை வித்துக்கிட்டு எங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட தெருவில் நிக்க நாங்க தயாரா இல்ல. எனக்காக வேண்டி யாரும் தெருவில் நிக்க வேண்டாம். நான் வேணா வீட்டை விட்டு வெளியே போறேன். இந்த ரோச மண்ணம் கட்டி கொண்டும் குறவில்ல. ஃப்ரெண்ட் இருக்க தைரியத்தில் தான் இப்படி பேசுக. அவனுக்கு அப்ப நிறைய சேர்த்து வச்சிருக்கான். அவன் நிலையெழிஞ்சு நடக்கான அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. உனக்கு அஞ்சரிசி நெல்லுக்கு வழி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, இப்படி காதல் கத்திரிக்காய் மண்ணாங்கட்டின்னு சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை முடிஞ்சு போகும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போய் படுக்கட்டி. ஏன் மக்கா அவன் இப்படி சத்தம் போடுற மாதிரி நடந்துக்கிடுங்க. இந்த வீட்டை விட்டு போயிடாத மக்கள். என் மைனி பச்சை தண்ணி கூட குடிக்காம அங்க இங்கேயா மயங்கி விழுந்து கிடக்கா. அந்த பிள்ளை ஆஷா ராத்திரி எல்லாம் எந்திரிச்சு அப்பா அப்பான்னு என்ன கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்க அண்ணன் இல்லாம இனிமே நாங்க எப்படி? அல்லாத வந்தனா, அல்லாத. தேவையில்லாம அந்த ஜேபி கூட சண்டை போட்டுட்டு எங்க எல்லாரையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. உனக்கும் எங்க அண்ணன் மாதிரி கொஞ்சம் கோவம் அதிகம் தான். இனிமேலாவது ஒழுங்கா இருப்பியா? என்னடே இன்னைக்கு பூரா உன்னை காணல? மனசு சரியில்லை. ஏன், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அது எப்போ உள்ளதுதான். அதனா விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஊரில் இருக்கிற 4 விதமாக பேசுவான். அது உங்கள் அண்ணன் காதில் விழுந்திருக்கும். அடிக்கடி நடந்தாடே. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சத்தம் போட்டான், அவ்வளோதான். பதனாவை பார்த்தியா? ம். என்ன சொன்னான்? அந்த புள்ள பாவண்டே, ஒன்று அழுதா. அவளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லைடே. அவள் ஒன்றுன்னா சொல்லி சொல்லி அழ அழ அவன் முகத்தை என்னால் ஏறு எடுத்து கூட பார்க்க முடியல.